கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு நாங்கள் பயப்படுகிற வேளையிலே அது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது மட்டுமல்ல. இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதற்கு பின்பாக என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசித்து அவரை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்வோமாயிருந்தால் அவராலே நம்முடைய நாட்கள் பெருகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆயுசன் வருஷங்கள் எல்லாம் விருத்தியாகும் என்று பரிசுத்த வேதாகவும் இந்த நாட்களிலே நீதிமொழிகளிலே இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த நாட்களிலே நமக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே ஏன் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தரை அறிகிற அறிவு இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே இல்லாமல் போய்விட்டது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது யார் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் அல்ல இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள தேவனும் அவர் சர்வ வியாபியுமாய் இருக்கிற தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே அவரை நாங்கள் அறிகிற அறிவு நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவராலே நம்முடைய நாட்கள் பெருகும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் விருத்தியாகும். நீங்கள் வேதத்திலே எடுத்து பாருங்கள், ஆதிகாமத்திலே வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எவ்வளவு நாட்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, 120 வயசு வரையிலும் கண் பார்வை அவருக்கு குறையவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏன்? அவர் கர்த்தரோடு நடந்தார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், கர்த்தரோடு இந்த நாட்களிலே கர்த்தர் சொன்ன பிரகாரம் சில காரியங்களை செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எடுத்து பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கை அங்கே கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வேலை, நம்முடைய காரியங்கள் என்று சொல்லி நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டு இந்த நாட்களிலே இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் தேவனை தேடுவதற்கோ, தேவனுடைய சமூகத்திலே இருப்பதற்கோ, தேவனோடு இடைப்படுவதற்கோ, கர்த்தரோடு இந்த நாட்களில் நாங்கள் பேசி காரியங்களை அறிந்து கொள்வதற்கோ நமக்கு இந்த நாட்களிலே நேரம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்கள் தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள், கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்தார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவர்களுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த நாட்களிலே அவர்களை நடத்தினார்கள். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுக்கு பிரியமான சில காரியங்களை செய்து இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே சென்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நம்முடைய நாட்கள் பெருக வேண்டுமாயிருந்தால், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டுமாயிருந்தால், நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் நாங்கள் தேடிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் அவராலே நம்முடைய நாட்கள் பெருகும். அதே வேளையிலே நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் கூட இந்த நாட்களிலே விருத்தியாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள், உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும்.
அதே வேளையிலே உங்களுடைய வருஷம் இந்த நாட்களிலே ஆயுசின் வருஷங்கள் திருப்தியாகும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.